உயிரணுக்களின் உரையாடல் ஏன் அவசியமானது? உயிரணுக்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்வது ஏன் அது முக்கியம்? அது ஏன் பேசிக்கணும்? அது பாட்டுக்க தன்னுடைய வேலையை அமைதியா செய்யலாம்ல. அந்த உயிரணுக்கள் ஒன்றோடு ஒன்று உரையாடல் செய்வதிலும் பேசிக்கொள்வதிலும் தங்களுக்குள் செய்தி தொடர்பாற்றல் வைத்துக் கொள்வதிலும் என்ன பயன்? ஏன் அப்படின்ற கேள்வியை பார்க்கும்போது, the streamlined conversation உரையாடல் between, among and within the cells maintains cellular function and specialization. உயிரணுக்கள் திறன் வாய்ந்தவைகளாக செயல்படுவதற்கும் தனித்திறனோடு, இப்ப மூளை அணுக்கள்னா அது அந்த நம்மளுடைய உடல் முழுவதுமாக கட்டுப்படுத்தும் திறனை வைத்திருக்கு. அதே மாதிரி இதயம் அது சுருங்கி விரிகிறது, அதுக்கு ஒரு பயன் இருக்கு. நுரையீரலுக்கு ஒரு பயன் இருக்கு, சிறுநீரகத்துக்கு ஒரு பயன் இருக்கு. இப்படி உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய உயிரணுக்களுக்கு தனித்தனியான சிறப்பு மிகு பயன்பாடுகள் உள்ளன. இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா உயிரணுக்கள் ஒன்னோடு ஒன்று பேசிக்கொள்ள வேண்டும். செய்தி பரிமாற்றம் அவசியமானது. அதனால்தான் ஸ்ட்ரீம்லைன்டு கான்வர்சேஷன். ஸ்ட்ரீம்லைன் சும்மா ஏதோ ஒரு அர்த்தமே இல்லாம ஒரு கடை தெருவுல எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுற மாதிரி அல்ல. புரிந்துணர்ந்து பேசுவது, ஒரு ரம்ய தன்மையோடு பேசுவதுதான் அது ஸ்ட்ரீம்லைன்டு கான்வர்சேஷன், உரையாடல் between, among and within the cells. Within the cells maintain cellular function and specialization. அதனுடைய சிறப்பு ஆற்றலுக்கும் அதனுடைய செயல் ஆற்றலுக்கும் இது மிக முக்கியம். எது? உயிரணுக்கள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்வது. Cells must demonstrate a chemical fondness for other cells to maintain the integrity of the entire organism. இந்த வெளிப்பாடு ரொம்ப அவசியம். ஒரு உயிரணு, நான் எந்த உயிரனோடையும் பேச மாட்டேன், எனக்கு யாருடையும் இது இல்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன்னு சொன்னா அந்த உயிரணு யாருடைய உடம்புக்குள் உள்ளதோ அவருக்கு நோய் நிலை ஏற்படுகிறது. எனக்குள் இருக்கும் எல்லா உயிரணுக்களுமே இயல்பானவைகளாக ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்பவைகளாக ஒரு சமூகத்தில் வாழும் திறன் உள்ளவைகளாக வாழும் பொழுதுதான் நான் நல்லா இருக்க முடியும். நான் வாழும் சமூகம் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும். எனக்குள் இருக்கும் உயிரணுக்களின் சமூகம் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். சோ உனக்குள் இருக்கும் சமூகமும் நீ சூழ்ந்து வாழும் சமூகமும் இயல்பானவையாக இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பாய். அதனாலதான் cells must demonstrate a chemical fondness. அந்த ஒரு ஈர்ப்பு வேணும். ஒரு உயிரணு ஒரு வேதியியல் பொருளை உருவாக்கி அனுப்புகிறது என்றால் அதனை புரிந்து கொள்வதற்கும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் மனம் உள்ள மற்ற உயிரணுக்கள் இருக்கும் பொழுது அந்த ஃபாண்ட்னஸ், கெமிக்கல் ஃபாண்ட்னஸ், அதற்கான ஒரு காதல், அந்த சமிக்கைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது. When cells do not tolerate this fondness, conversation breaks down. Cells either adapt, sometimes altering the function, or become vulnerable to isolation, injury or disease. உரையாடல் திறனற்றவை ஆபத்தில் முடியும். எனக்குள்ள இருக்கிற உயிரணுல சில உயிரணுக்கள், நான் யாரோடையும் பேச மாட்டேன், நான் இந்த உடம்புக்குள்ளதான் இருப்பேன், ஆனா நான் மட்டும் என் வேலையை செய்வேன், மற்ற உயிரணுக்களோடு நான் தொடர்பாற்றல் செய்ய மாட்டேன் என்று என்னுடைய உடலுக்குள் இருக்கும் உயிரணுக்கள் சொன்னால் அது நோய் நிலைக்கும் ஆபத்தான சூழலுக்கும் என்னை தள்ளி செல்லும், இட்டு செல்லும், இழுத்து செல்லும், தள்ளிவிடும் என்று அர்த்தம். உயிரணுக்கள் தொடர்பாடலை அவசியமாக வைத்திருக்க வேண்டும். ஒரு உயிரணுக்களின் உரையாடல் அவசியம் அவசியம் அவசியம். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் சண்முகம்.